கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1983 ஆண்டு சார்லட் என்ற இடத்தில் உள்ள ராணுவ மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண் அதிகாரி திடீரென்று மரித்து போனார். அதற்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது அவருக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை மாற்றும் போது ஒருவர் தவறுதலாக ஆர்கான் என்ற வேறொரு வாயு நிறைந்த சிலிண்டரை இணைத்து விட்டார். ஆக்சிஜன் கிடைக்காமல் அவர் செத்து போனார். அந்த ஆர்கான் வாயுவை பற்றி ஒரு வேதியியலாளர் சொல்லுகின்றார். அந்த வாயு நிறமற்றது, வாசனையற்றது, அது விஷவாயு அல்ல, அதை சுவாசித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இவர் எப்படி இருந்தார்? அந்த ஆர்கான் வாயு நுரையீரல் முழுவதையும் நிரப்பும்படியாக ஆக்சிஜனுக்கு பதிலாக செலுத்தப்பட்டு விட்டது. எனவே சுவாசிப்பதற்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. அதனால் தான் அவர் மரித்து போனார். தீங்கு செய்யாத ஒரு வாயு, ஆனால் அடிப்படை சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க விடாமல் அது தடுத்து விட்டதனால் அவர் மரித்து போனார் என்று கண்டார்கள். நாம் இன்றைக்கு தீமையான காரியங்கள் நன்மையானவர்களை வெளியே தள்ளும். தீமை பயக்காவிட்டாலும் பயனற்ற அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் இடம்பெறும் போது அவைகளும் நன்மைகளை தடுக்கும். நாம் ஒரு இடத்திலே ஒன்றுதான் இருக்க முடியும். தீமையான காரியங்களோ பயனற்ற காரியங்களோ ஆக்கிரமித்துக் கொண்டால் நன்மை செய்ய முடியாது. இன்றைக்கு அநேகர் நாங்கள் செய்கிற காரியங்கள் பாவம் அல்ல, அது என்டர்டைன்மெண்ட் தானே, அதனால தவறு ஒன்றுமில்லையே என்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொண்டு விரும்பினவர்களில் செய்கிறார்கள். புசிப்பதும் குடிப்பதும் தவறல்ல. எனவே எங்களுக்கு பிரியமானதை புசிக்கின்றோம், பிரியமானதை குடிக்கின்றோம், எல்லாம் சரிதான். ஆனால் உங்களிலே நன்மை வாசமாயிராதபடிக்கு அவைகள் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை வேதத்துக்கு அடுத்தவைகளையும் ஒழுக்க நெறிக்கு அடுத்தவைகளையும் தேவகுமாரனின் சத்தியத்தையும் இதயத்திலே நிரப்புவமாக அது கிரியை செய்ய வேண்டும் என்றால் அந்நிய பொருட்கள், அந்நியமானவைகள் இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது. மத்தேயு 13:25 மனுஷ வித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மத்தேயு 13:22 முள்ளுகள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நாம் நன்மையானவர்கள் முளைத்தெழும்பி நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். தீங்கானவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவை நன்மையானவர்களை உயர்ந்தள்ளும். இது தீங்கானதல்ல என்று சொல்லி அநேக காரியங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அனுமதித்தோம் என்றால் அவைகள் இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும். கர்த்தருடைய நன்மையானவைகளும் வேதத்துக்கு அடுத்தவைகளும் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே போய்விடும். எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்மை காத்துக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.